ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் என் தங்கச்சிங்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன ஸ்பெஷல் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்களுக்கு பாடி மெஷர்மெண்ட் எடுத்து கட்டிங் பண்ணி தச்சு காமிக்க போகிறேன். அந்த ப்ளவுஸ் அவங்க போட்டும் காமிக்க போகிறாங்க. எந்த அளவுக்கு ஃபிட்டிங் நல்லா இருக்குங்கிறத அவங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நான் யாருக்கு தைக்க போகிறோம் தெரியுமா? உனக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியாது இல்லையா? அவங்களுக்கு அறிமுகப்படுத்திக்கிறேன். சிஸ்டர் வாங்க. வணக்கம். வணக்கம் ப்ரோ. உங்களை அவங்களுக்கு அறிமுகப்படுத்திக்கோங்க. எல்லாத்துக்கும் வணக்கம். நான் ஒரு திருநங்கை, கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கேன். எங்கள் அக்கா இங்கே தான் படிச்சுட்டு இருக்காங்க. அவங்களும் இங்கே தான் விசிட் பண்ணி படிச்சுட்டு இருக்காங்க. அண்ணா கிட்டே எனக்கு ஒரு ப்ளவுஸ் தைக்கணும்னு ஆசை. அதை இன்னைக்கு அண்ணா தைக்க போகிறாங்க. அதாவது இவங்களுக்கு பாடி மெஷர்மெண்ட் எடுத்து கட்டிங் போட்டு தச்சு காமிக்க போகிறேன். இதன் மூலயமா நிறைய டிப்ஸு ட்ரிக்ஸ் எல்லாம் நீங்கள் படிக்க போகிறீங்க. அந்த ப்ளவுஸை போட்டு நீங்கள் காமிக்கும் போது உங்களுக்கு எந்தளவுக்கு ஃபிட்டிங் நல்லா இருக்குங்கிறது எனக்கு தெரியப்படுத்துங்க. சப்போஸ் அது குறைகள் இருந்தாலும் இங்கே தாராளமாக என்கிட்ட சொல்லலாம். நான் திருத்துக்கிறதுக்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பமாக இருக்கும். இவங்களுக்கு எடுக்க போகிற பாடி மெஷர்மெண்ட்டு சப்போஸ் உங்களில் யாருக்கும் பொருத்தமாக இருந்துச்சுன்னா அதில் என்னென்ன மாதிரி கரெக்ஷன் பண்ணுறேன் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். இவங்களுக்கு ஃபஸ்ட் நான் பாடி மெஷர்மெண்ட் எடுக்க போகிறேன். ஓகே சிஸ்டர், எடுக்கலாமா? எடுக்கலாம். சரி, ரைட். இப்போ இவங்களுக்கு அளவு எடுக்க போகிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இவங்களுக்கு பாடி மெஷர்மெண்ட் எடுக்க போகிறோம். எடுக்க போகிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு எந்த மாதிரி ப்ளவுஸ் போடுவாங்க அப்படிங்கிறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் எந்த மாதிரி வேணும்னு சொல்லுங்கள், அதுக்கேற்ற மாதிரி நான் தைச்சி கொடுப்பேன். லோ நெக் போடுவீங்களா? லோ நெக் டீப் ஜாஸ்தியாக இருக்கக்கூடாதுங்க. சரி. ஃபிட்னஸ் கரெக்டாக இருக்கணும். சரி, சரிங்களா? அதை விட மெயினாக ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கணும். ஓகே, ரைட். அதாவது உங்களுக்கு ஃபிட்டிங் நல்லா இருக்கணும், ஷோல்டர் இறங்கக்கூடாது. லோ நெக் இருந்தாலும் ஃபிட்டிங் நல்லா இறங்காமல் இருக்கணும். சரி, எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனையே அதுதான். மெயின் கிராஸ் கரெக்டாக இருக்கணும், ஷோல்டர் இறங்கக்கூடாது, ஆம்கூல் சுருக்கம் வரக்கூடாது. இந்த 3 பிரச்சனை இல்லைன்னா ப்ளவுஸ் ஓகே தான் இல்லையா? அது மாதிரி உங்களுக்கு நான் தச்சு கொடுக்குறேன். நீங்கள் போட்டு பார்த்துட்டு உங்களுக்கு ஃபிட்டிங் எப்படி இருக்குங்கிறது அவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க, எனக்கு சொல்லுங்கள். கண்டிப்பாங்கண்ணா. ஓகேயா? சரி, இப்போ உங்களுக்கு அளவு எடுக்க போகிறேன். திரும்பிக்கோங்க நல்லா. ஃபஸ்ட்டு நம்ம ஷோல்டரோட அளவு எடுக்கிறோம். ஷோல்டரோட அளவு எடுக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும். அந்த க்ளோஸ் நெக்கு, ஹை நெக்கு, காலர் நெக்கு, போட் நெக் இந்த மாதிரி ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு மட்டும்தான் இந்த ஷோல்டரோட அளவு தேவைப்படும். மற்றபடி நார்மலாக தைக்கிறதுக்கு அது தேவைப்படாது. இருந்தாலும் நம்ம அந்த அளவை சேர்த்து எடுத்துக்கலாம். ராணி, ஷோல்டரோட அளவு பார்த்தீங்கன்னா 15. கை தைக்கோங்க. ரைட். செஸ்டோட அளவு பார்த்தீங்கன்னா 38. அந்த அளவு எடுக்கும்போது திரும்பிக்கோங்க முன்பக்கம். அதாவது ஆம்கோல்லேருந்து 1 இன்ச்சு கீழே தான் எடுத்திருக்கேன். ரைட்டாக நடுவு மார்பளவு எடுக்கலை. ரைட்டாக 38. அதே மாதிரி இடுப்போட அளவு அவங்க ப்ளவுஸ் எந்த இடத்துல போடுவாங்களோ அந்த இடத்துல 35 இறக்குங்க. கை இறக்குங்க, திரும்பிக்கோங்க. அதே மாதிரி அவங்க எவ்வளோ இறக்கம் போடுவாங்கன்னு கேட்டுக்கோங்க. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் 15 உயரம் இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். சரியா? அந்த ஹைட்டு அந்த ப்ளவுஸோட ஃபிட்டிங்கில் என்னோட சாய்ஸில் நான் பண்ணுறேன். அது உங்களுக்கு ஓகேவான்ங்கிறது தச்சதுக்கப்புறம் நீங்கள் ட்ரையல் பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். ஓகேங்கண்ணா. ப்ளவுஸோட ஹைட் வந்து 15. அவங்களுக்கு எப்படி பிடிக்குங்கிறது எனக்கு சொல்லிட்டாங்க. மற்றபடி இவங்களுக்கு எந்த மாதிரி தைச்சா நல்லா இருக்குங்கிறது நம்ம கெஸ் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு ப்ளவுஸ் தைச்சி கொடுத்தோம்னா எப்படி இருக்குங்கிறது அவங்களும் நமக்கு சொல்லுவாங்க. ரிசல்ட்டு ப்ளவுஸ் வந்து 15. ஸ்லீவோட இறக்கம் எல்போ தானே? எல்போ ஸ்லீவ். உயரம் வந்து 10 இன்ச்சு. கை சுற்றளவு 12. நடு கையளவு வந்து 13. ரைட்டா? சரி. பேக் நெக்கு வந்து திரும்பிக்கோங்க. 10 இன்ச்சு இறக்கம் வைக்கிறோம். லோ நெக்கு தான் 10 இன்ச்சு இறக்கம் வச்சுருக்கோம். ஃப்ரண்ட்டில் வந்து கொஞ்சம் லோ நெக் தானே போடுவீங்க? டீப் ஜாஸ்தியாக வேண்டாங்க. ஒரு 7 இன்ச்சு போதும். ஃப்ரண்ட் 7 இன்ச்சு. ரைட்டா? 7 இன்ச்சு. இப்போது இவங்களுக்கு எடுத்த பாடி மெஷர்மெண்ட்டை நான் திரும்பவும் சொல்கிறேன். ஷோல்டர் 15, செஸ்ட் வந்து 38. ரைட்டா? செஸ்ட் வந்து 38, இடுப்பு 35, உயரம் 15, ஸ்லீவோட இறக்கம் வந்து 10 இன்ச்சு, சுற்றளவு 12, நடு சுற்றளவு வந்து 13. இவ்வளோ தான். பேக் நெக்கு வந்து டெப்த் வந்து 10 இன்ச்சு, ஃப்ரண்ட் நெக் வந்து 7 இன்ச்சு. ரைட்டா? இவ்வளோ தான் பாடி மெஷர்மெண்ட்டு. இவங்களுக்கு எந்த மாதிரி நான் கட்டிங் போட்டு தைக்கிறேங்கிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதன் மூலிமா நிறைய கரெக்ஷன் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். இவங்களை கூப்பிட்டதோட ரீசன் அதுதான். இப்போ இவங்களுக்கு நீங்கள் பார்த்துட்டீங்க இல்லையா? இவங்களுக்கு ஏற்ற மாதிரி ப்ளவுஸ் நம்ம தைக்கணும்னா எந்த மாதிரி கரெக்ஷன் பண்ணுறேன், கட்டிங் பண்ணும்போது எந்தெந்த விஷயங்கள்லாம் நான் ஃபாலோ பண்ணுறேங்கிறது நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இதே மாதிரி ஃபிட்டிங் நீங்களும் தைக்க முடியும். இப்போ 38 சைஸுக்குரியவங்களுக்கு நிறைய பேர் இருப்பீங்க இல்லையா?
அப்போ உங்களோட பாடி மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ப்ளவுஸ் தைக்கணும் அப்படின்னா இதில் என்னென்ன கரெக்ஷன் பண்ணுறேங்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேயா? உங்களுக்கு தச்சு கொடுக்க போகிற ப்ளவுஸ் வச்சு நிறைய பேர் படிக்க போகிறாங்க, அவங்களோட கரெக்ஷன்லாம் தெரிஞ்சுக்க போகிறாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து ஒரு சில ப்ளவுஸ் தைக்க தெரியும், சின்ன சின்ன கரெக்ஷன் வந்து அவங்களுக்கு புரியாததுனால நிறையா கஸ்டமரை இழந்துடுறாங்க இல்லையா? இப்போ உங்களுக்கு தச்சு கொடுக்கறதுனால அவங்களுக்கு நிறைய பேருக்கு அதனை விடை கிடைக்க போகுது. டிப்ஸு ட்ரிக்ஸ் எல்லாமே சேர்த்து இன்றைக்கி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். நான் தச்சு கொடுக்க போகிற ப்ளவுஸை நீங்கள் போட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறது ஃபைனல் எனக்கு ரிசல்ட் சொல்லுங்கள். கண்டிப்பாக. ஓகேயா? ஓகேண்ணா. சரி, இன்னைக்கு வகுப்பில் ஒரு பாடி மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கணுங்கிறது உங்களுக்கு ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கேன். ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தாலும் இதன் மூலயமா திரும்ப உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். இதே மாதிரி பாடி மெஷர்மெண்ட் எடுத்தால் ஓகே தான். நீங்கள் நான் கட்டிங் பண்ணுறது அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்த பதிவில் நம்ம கட்டிங் பார்க்க போகிறோம். ஓகேயா? ரைட். ஓகே, அடுத்த பதிவில் உங்கள் எல்லாரும் சந்திக்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு அண்ணன் டெய்லர் ப்ரோ. பாய். பாய்.